இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரை பற்றின வீடியோ இது. நான் ஸ்டார்டிங்காக சொல்லிடுறேன், ரொம்ப பெருசாகவும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். மிஸ்டர் அந்தணன் சார், பெஸ்மி சார், சக்திவேல், இவங்க 3 பேரும் ஒரு சேனல் வச்சுருக்காங்க. 3 பேருமே ரொம்ப நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒருத்தர். பட் இந்த சேம் டைம் இவங்க பேசுகிற சில விஷயங்கள் தப்பாக இருக்குது. அதை நிச்சயமாக நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா எனக்கு அவங்க மேலே தனிப்பட்ட முறையில் மரியாதை இருக்கிறது டிஃப்ரெண்ட், அது வேறு. அதுக்காக அவங்க சொல்கிறதோ பேசுகிறதோ ரைட்டுன்னு எடுத்துக்க முடியாது இல்லையா? ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். கம் லெட்ஸ் கோ டு த டாபிக். ஹாய், ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் எம்கேஆர். அந்தணன் சார் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ போட்டார். இந்த இன்டர்வியூவில் அவர் அஜித்தை புறக்கணிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன் சார், ஏன் புறக்கணிக்கணும், எதனால் அஜித்தை புறக்கணிக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய கதைகள் சொன்னார். ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கு பிஸ்மி சாரும் அந்தணன் சாரும் கண்டிப்பாக பதில் சொல்லியே தீரணும். காரணம் என்னென்னா, நீங்கள் ஏன் எப்போ பாரு ஃபேன்ஸை விசிலடிச்சான் குஞ்சிகள், முட்டாள்கள், அடிமுட்டாள்கள், இது இப்படி சொல்ல உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? யோசிச்சு பாருங்கள். இது எவ்வளோ பெரிய தவறான வார்த்தை. மைக்குக்கு முன்னாடி, மீடியா முன்னாடி ஒரு சீனியர்ஸ் நீங்களே இப்படி பேசினா, இப்படி ஒரு அநாகரிகமான வார்த்தைகளை யூஸ் பண்ணால் எப்படி? அது எனக்கு புரியல. நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதுன்னு. அப்போ அட்வைஸ் அடுத்தவங்களுக்கு தானா, உங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு யார் சார் அந்த உரிமை கொடுத்தது? ரசிகர்களை விசிலடிச்சாங்க குஞ்சிகள் அப்படின்னு இழிவுபடுத்துகிறீங்க, ரசிகர்களை முட்டாள்கள்ன்றீங்க. இந்த முட்டாள் அப்படின்ற வார்த்தை எவ்வளோ தப்பான வார்த்தை, தவறான வார்த்தை. ஒருத்தர் இவ்வளோ கேவலமாக பேசுகிறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு யார் கொடுத்தது? அப்போது சினிமா ரசிகர்கள்னாலே முட்டாள் தானா? உடனே நீங்கள் ஒரு பதில் சொல்வீங்க, இல்லை பார்த்துமா, விசிலடிச்சுமா, கை தட்டுமான்னு போனால் பரவாயில்ல, ஆனால் அவங்களுக்காக பாலாபிஷேகம் பண்ணுறது, அவங்களுக்காக அதை பண்ணுறது, இதை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கதையை சொல்வீங்க. அந்த கதையெல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் தமிழ் ரசிகர்களை கேவலப்படுத்துகிறீங்க. ஏன்னா தமிழர்கள் அப்படின்னாலே இப்போ ஏற்பட்டவங்க தான். பழகிட்டா, பிடிச்சிட்டா ஒருத்தரை அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அதுதான் தமிழனோட பண்பாடு அது. அப்போ நீங்கள் ஒட்டுமொத்த தமிழர்களுமே அசிங்கப்படுத்துகிறீங்க, இழிவுபடுத்துகிறீங்க. ஒத்துக்கிறீங்களா? இதுக்கு நீங்கள் எந்த ரீசனும் சொல்ல முடியாது, சொன்னாலும் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா மக்கள் பார்த்துட்ருக்குறாங்க. எந்த காரணத்தில் எதை வச்சு நீங்கள் அவங்கள முட்டாளன்றீங்க? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள, இல்லை உங்கள் பிள்ளைங்களையோ, சேர்ந்தவங்களோ யாராவது சொன்னால் ஏற்றுப்பீங்களா நீங்கள்? ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்கள அப்படி செய்ய மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இதே உங்களுக்கு தெரியல. அதே மாதிரி அந்தணன் சார் சொல்கிறாரு, அஜித் சார் தமிழ் சினிமாவை துளி கூட மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு. உங்கள்கிட்ட சொன்னாரா? உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி, இல்லை உங்களை நேரில் கூப்பிட்டோ, அந்தணன் சார் நான் தமிழ் சினிமாவை துளி கூட மதிக்க மாட்டேன்னு சொன்னாரா? இல்லை அவர் மதிக்காத அளவுக்கு என்ன பண்ண? நீங்கள் சினிமா வச்சு போட்டுறீங்க. ஆனால் நீங்கள் அந்த சினிமாவுக்கு உண்மையாக இருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்சவங்கள தலையில் தூக்கி வச்சு பேசுகிறீங்க, பிடிக்காதவங்கள கீழே இறக்கி பேசுகிறீங்க. ஓடாத படத்தை கூட ஓஹோஹான்னு பேசுவீங்க. ஓடுற படத்தை நல்லா ஓடினாலும் அது உங்களுக்கு பிடிக்காத ஆக்டராக இருந்தால் அது பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறது, இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தானே இருக்கோம். என்னடா லொக்கேஷன் மாறிடுச்சேன்னு பார்க்குறீங்களா? எஸ், ஆஃப்கோர்ஸ். எனக்கு உள்ளே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது, அதனால தான் வெளியில் வந்தேன். வெளியிலையும் கொஞ்சம் நாய்ஸ் இருக்குது, பரவாயில்ல இருக்கட்டும். பட் நம்ம சொல்ல பேச வேண்டியதை பேசிடலாம். அந்தணன் சார், அவருக்கு அஜித் சார் மேலே என்னத்துக்கு அவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சி, எதனாலேன்னு எனக்கு தெரியல. அவர் ப்ரெஸ் மீட்டுக்கு வராரு, வராமல் போகிறாரு, ப்ரமோஷனுக்கு வராரு, வராமல் போகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன? நீங்கள் உங்களுக்கு மீடியாவுக்கு முன்னாடி, மைக்குக்கு முன்னாடி நின்னா மட்டும்தான் நீங்கள் எடுத்துப்பீங்களா? அவர் தேவையில்லைன்றாரு. அவருக்கு தெரியாதா மைக் முன்னாடி நிற்கிறதுக்கோ, இல்லை மீடியா முன்னாடி பேசுறதுக்கு அவருக்கு முடியாதா? அப்படி கிடையாது. அவர் என்ன பார்க்குறவங்க சினிமாவில் பார்க்கட்டும், அதுக்கப்புறமா அவங்க வேலையை பார்க்கட்டும். என் பின்னாடி அலையிறது அவங்க வேலை இல்லைன்றதை தெளிவாக முடிவு பண்ணி தெரிஞ்சு வச்சதால் தான் அவர் ரசிகர் மன்றத்தையே கலைச்சார். இப்போ மற்ற ஆக்டர்லாம் இதெல்லாம் செய்கிறாங்கன்னா எதுக்காக? ரசிகர்களுக்காக. இப்போ ரஜினி சார் ஆகட்டும், விஜய் சார் ஆகட்டும், இல்லை கார்த்திகேயன் சார் ஆகட்டும், சிவகார்த்திகேயன் சார், யாராக இருந்தாலும் இதெல்லாம் செய்கிறாங்கன்னா, இல்லை சூர்யா சார், எல்லாருமே இதெல்லாம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, ஃபேன்ஸ் கிளப் இருக்குது. அதனால் அவங்க திருப்திக்காக அவங்க ஆடியோ லான்ச் வராங்க, ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, எல்லாமே. இப்போ இவர் தான் தெளிவாக சொல்லிட்டாரு.
எனக்கு ரசிகர் மன்றம் வேணாம், என்ன தலைன்னு கூப்பிடாதீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் பின்னாடி அலையிறது உங்கள் வேலை இல்லை, வந்தீங்களா படத்தை பார்த்தீங்களா, கை தட்டினீங்களா, என்ஜாய் பண்ணிங்களா, அதோட போய் உங்கள் வேலையை பாருங்கன்றது தெளிவாக சொல்லிட்டாரு. இதை விட தெளிவு ஒரு மனுஷனுக்கு எப்படி சார் இருக்க முடியும்? அவரை போய் நீங்கள் இவ்வளோ கேவலமாக சொல்கிறீங்க. ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தால் தான் ஒரு நல்ல மனுஷன், இல்லை ப்ரெஸ் மீட்டுக்கு இல்லை ஆடியோ லான்ச்சுக்கு வந்தால் தான் ஒருத்தர் நல்லவர்னா, அப்படியெல்லாம் நான் அப்பேற்பட்ட நல்ல பட்டம் அவருக்கு தேவையே கிடையாது. ஏன்னா அவர் உண்மையானவராக, நேர்மையானவராக, சுயநலம் இல்லாதவராக இருக்கிறார். அந்த மனுஷன் போதும். அந்த மனுஷனுக்கான மரியாதை என்ன கிடைக்குதோ, அவரை யார் புரிஞ்சிக்கிறாங்களோ அவங்க அவர் பின்னாடி நிற்பாங்க. இன்றைக்கும் நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா அஜித் சார் வந்து முருகதாஸ் சாரை வந்து கேவலமாக பேசினார். ஒரு கொடியை அடிக்க வைங்க, அதுக்கு பக்கத்தில் அவரை நிற்க வைங்க, அந்த ஹைட்டுக்கு அவர் இருக்காரா பாருங்கன்னு சொல்லிட்டு. இதை கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்ககிட்ட அவர் சொல்லலை, அவர் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொன்னதாக சொல்கிறீங்க. அவரு ரொம்ப நம்பிக்கையானவர், அதனால் அவர் சொன்னதாக சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் பார்க்கல, உங்கள் முன்னாடி சொல்லலை, நீங்கள் அந்த இடத்துல இல்லவே இல்லை. அதை எப்படி நீங்கள் நம்புறீங்க? ஏன் அது அவருக்கு அஜித் ஆவாதவராக கூட இருக்கலாம், இல்லை அஜித் மேலே அவருக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம், உங்களை மாதிரி இல்லாதது கூட இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம் இல்லையா? இதை வந்து மீடியா முன்னாடி ஆதாரமாக இல்லாமல் நீங்கள் எப்படி பேசுவீங்க? இல்லை உங்கள்கிட்ட சொன்னவரை சொல்லுவீங்களா? அவர் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்க சொல்லுங்கள், ஆமாம் அஜித் இப்படி சொன்னார் கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் ஒத்துக்கிறோம். அது பண்ணுவார் அவர்? உங்ககிட்ட சொன்னவர் அதை பண்ணுவாரா? ஸோ எவிடன்ஸே இல்லாத ஒரு விஷயத்த ஒரு மனுஷன் மேலே கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணுன்ற எண்ணத்தோடு நீங்கள் இதை சொல்கிறீங்கன்னா, அப்போ நீங்கள் எவ்வளோ கேவலமானவங்க? எவிடன்ஸ் இருக்கா உங்ககிட்ட? யாரோ ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த இடத்துலையும் நீங்கள் இல்லை நீங்கள் டைரெக்டாக அதை பார்க்கல. ஸோ அப்போ எப்படி நீங்கள் இதை மீடியா முன்னாடி எவிடன்ஸே இல்லாமல் சொல்லுவீங்க? இப்படி தான் நீங்கள் எல்லாமே, நான் நிறைய வீடியோஸ் உங்கள்கிட்ட பார்க்குறேன். உங்களுக்கு தேவையானவங்கன்னா தலை மேலே தூக்கி வச்சு பேசுகிறீங்க, தேவையில்லாதவங்கன்னா அவங்கள அடிமட்டமாக பேசுகிறீங்க. இது நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க. இது ரொம்ப தப்பு சார். நீங்களும் சரி, பிஸ்மி சாரும் சரி. பிஸ்மி சாரும் அதே தான் பண்ணுறாரு. பிஸ்மி சாரும் வந்து எப்போ பாரு விசில் அடித்தாங்க, கொஞ்சிங்க, முட்டாளுங்க, அடி முட்டாளுங்க, எவ்வளோ கேவலப்படுத்த முடியும் கேவலப்படுத்துறீங்க. உங்களுக்கு யார் இந்த ரைட்ஸ் எல்லாம் கொடுத்தது? நீங்களே சினிமாவை வச்சு தான் பொழப்பு ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கே சினிமா தான் பொழப்பு. நீங்கள் ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக, நீங்கள் ரிப்போர்ட்டராக சொல்லிக்கிறீங்க, பத்திரிக்கையாளராக சொல்லிக்கிறீங்க. ஆனால் மேக்சிமம் உங்களை இந்த வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது எதனால்? வலை பேச்சுன்ற ஒரு மீடியாவால். கரெக்டுங்களா? அங்கே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நாட்டுக்கு கருத்தாக சொல்லிகிட்டு இருக்கீங்க, இல்லை நாட்டுக்கு நல்லதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களா? நீங்களும் அதே என்டர்டைன்மெண்ட் மீடியாவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் எப்படி சொல்வீங்க ரசிகர்கள் பண்ணுறது தப்புன்ட்டு? நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போது? சரி, நான் கேட்குறேன், உங்கள் வழிக்கே நான் வரேன். இப்போ நீங்கள் என்ன நாட்டுக்கு தேவையான நல்ல விஷயங்களையே சொல்லிகிட்டு இருக்கீங்க? சினிமாவை பற்றி தானே பேசுகிறீங்க. ஏன் இதை அவன் தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சுக்காட்டின்னா போட்டோம், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். ஏன் அதை செய்கிறீங்க? உங்களுக்கு பழப்பு ஓடணும் தானே அதை செய்கிறீங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்களையே அவங்களால தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. அப்போ அவங்களே நீங்கள் கேவலமாக பேசுகிறீங்க. அதுவும் நீங்கள் வந்து உங்களுக்கு யார் யார் மேலே வன்மன்றது எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு யார் யாரெல்லாம் நீங்கள் தலையில் தூக்கி வைப்பீங்கிறது எனக்கு நல்லா தெரியுங்க. ஆனால் உங்களுக்கு ஆகாதவங்க ரஜினி சார், முக்கியமாக ரஜினி சாரை நீங்கள் எங்கேயுமே ஒரு பாலிஷ்டாக கூட பேச மாட்டீங்க. நீங்கள் எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்துவீங்க. எங்கேயாவது ஒரு வீடியோவில் தப்பி தவறி வேறு வழியே இல்லாமல் அவரை பாராட்டினாலும் அதுக்கு பின்னாடியே ஏதாவது ஒரு சின்னதாக நெகட்டிவ் அவரை பற்றி சொல்லிட்டு தான் அதை நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ ரஜினி சாரை பிடிக்கிற சிவகார்த்திகேயன் சாருக்கும் இதே நிலைமை தான். அவரையும் நீங்கள் வந்து எவ்வளோ கேவலப்படுத்த முடியும் கேவலப்படுத்துவீங்க. இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. ஆனால் விஜய் சாருக்கு நல்லா சொம்படிச்சிங்க. இப்போது அவர் கட்சிக்கு வராரு, அரசியலுக்கு வராருன்னு இப்போ அவரையும் நீங்கள் தாக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தலையாக நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்கன்றது தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்குமே தெரியும். மக்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் நினைக்கலாம் நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது, மக்கள் நம்மளை நம்புகிறாங்கன்னு. உங்களை நம்புறதுக்கு சில பேர் இருக்கலாம், சில கூட்டங்கள். உங்களோட சப்ஸ்கிரைபர்லேயே இதெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். ஏன்னா நானும் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க, என்னெல்லாம் பேசுகிறீங்க, எப்பப்போ எப்படிலாம் பேசுகிறீங்கிறது நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு தேவையானவங்கன்னா தூக்கி வச்சு பேசுகிறது, தேவையில்லாதவங்கன்னா, அதுவும் முக்கியமாக ரஜினி சார்னால் எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ இழிவுபடுத்துவீங்க. ரஜினி சாரை சேர்ந்தவங்களையும் அப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க. இந்த வன்மம் உங்களுக்கு எதுக்கு? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சொல்கிறேன் ஒரு விஷயம், இதுவும் நானும் வந்து கேள்விப்பட்டது தான். ஆனால் நீங்கள் கேள்விப்பட்டதை சொல்லும்போது நான் கேள்விப்பட்டதை சொல்லக்கூடாதா? அஜித் சார் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டரை அவரை பற்றி ஒரு எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ, உங்களை மாதிரி தான் கேவலமாக பேச முடியுமோ, எவ்வளோ அசிங்கப்படுத்துமோ அப்படிலாம் எழுதுவாராம். ஆனால் அப்பேற்பட்ட ப்ரெஸ் ரிப்போர்ட்டருக்கு ஒரு வாட்டி உடம்பு சரியில்லாமல் போனப்போ ட்ரீட்மெண்ட் செலவுக்காக இவர் தான் போயிட்டு காசை கொடுத்து எல்லாம் ட்ரீட் பண்ணி பார்க்க சொல்லியிருக்கிறார். ஆனால் பை மிஸ் அவர் இறந்ததால் அந்த சாவுக்கு போயிட்டு அந்த சாவை ஆம்புலன்ஸ்லேருந்து இறக்கும்போது இன்னொரு கை வந்து பிடிச்சிருக்கு. யாருன்னு பார்த்தா அது அஜித் சார். ஸோ
ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல மனுஷன். அவர் எத்தனை கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கார் உங்களுக்கே தெரியும், நீங்களே உங்கள் மீடியாவில் சொல்லியிருக்கீங்க. அப்போது அவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்கிற ஒரு மனுஷன், இது அவரோட பர்சனல் சார். அவர் ஆடியோ லான்ச்சுக்கு வராரு வராமல் போகிறார் அதெல்லாம் தெரிஞ்சு தானே ப்ரொடியூசர் போய் அவரை கமிட் பண்ணுறாங்க. நீங்கள் நயன்தாரோட கம்பேர் பண்ணி சொல்கிறீங்க. நயன்தாராவை வந்து அஜித்தை பார்த்து தான் இதெல்லாம் செய்கிறாங்க, அவங்க ப்ரெஸ் மீட்டுக்கு வர மாட்டேன்றாங்க, அவங்க ஆடியோ லான்ச்சுக்கு வர மாட்டேன்றாங்கன்னு ரிஜெக்ட் பண்ணுங்கள். ஒரு 4 படம் வேணான்னு தூக்கி போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. ஆனால் அஜித் சார் அப்படி பண்ண முடியுமா? அஜித் சாரை தேடி தான் இன்றைக்கி மக்கள் போயிட்டுருக்குறாங்க, அஜித் சாரை தேடி தான் ப்ரொடியூசர்ஸ் போகிறாங்க. புரியுதுங்களா? அவர் அப்படி பண்ண முடியாது. அது தெரிஞ்சு தானே அவங்க போகிறாங்க. ஏன்னா அவரோட கொள்கையில் ஒரு நியாயமாக இருக்கிறாருன்றது ப்ரொடியூசர்ஸ்க்கே தெரியுது. இன்னும் சொல்லப்போனால் ஆடியோ லான்ச்சுக்கு சில கோடிகள் செலவாகும், அந்த சில கோடிகள் அவர் மிச்சம் பண்ணி கொடுக்குறாரு. அவர் விஜய் சார் இப்போ இத்தனையும் ஆடியோ லான்ச்சுக்கு வராரு, அவர் ஆடியோ லான்ச்சுக்கு வந்த படம் எல்லாம் ஓடிடுதா? இல்லை அவர் ஆடியோ லான்ச்சுக்கு வரலன்னா அந்த படம் ஓடாமல் போயிடுமா? கிடையாது. படம் நல்லா இருந்தால், கண்டென்ட் நல்லா இருந்தால் ஓடும், அவ்வளோதான் விஷயம். அது அஜித் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், இல்லை விஜய் சாராக இருக்கட்டும், அதுதான் அவங்களோட பர்சனல். அதை எப்படி நீங்கள் வந்து தப்புன்னு சொல்லுவீங்க? நான் முக்கியமாக இந்த வீடியோ போடணும்னு நினச்சது, நீங்கள் ரசிகர்களை அசிங்கப்படுத்துகிறீங்க, தமிழர்களை கேவலப்படுத்துகிறீங்க. ஏன்னா தமிழனோட பண்பு அது. தமிழனோட பண்பு ஒருத்தனை பிடிச்சிடுச்சுன்னா அவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவான். அதுதான் தமிழரோட பண்பு. அதை தான் இன்றைக்கி இருக்கிற ரசிகர்கள் செய்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் வந்து கேவலப்படுத்துவீங்க? அப்போ நீங்கள் ஒட்டுமொத்த தமிழரையும் கேவலப்படுத்துகிறீங்க. தமிழனாக இருக்க ஒவ்வொருத்தருக்குமே இது வலிக்கும். தமிழனாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இதை கேட்பாங்க. அவங்கெல்லாம் அப்போ தமிழர்களெல்லாம் உங்களை புறக்கணிக்கணும்னு நினச்சா நீங்கள் உங்கள் நிலைமை என்ன? ஏன்னா நீங்கள் தமிழரை தான் கேவலப்படுத்துகிறீங்க. ஏன்னா இது தமிழனோட பண்பு. ஒருத்தனை அவனுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவான், கண்மூடித்தனமாக அவனை ப்ரைஸ் பண்ணுவான். அது தமிழனோட பண்பு. அப்போ நீங்கள் ஒட்டுமொத்த தமிழனையும் கேவலப்படுத்துகிறீங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி யாரையுமே கேவலப்படுத்தாதீங்க. முக்கியமாக எந்த ரசிகனையுமே இந்த மாதிரி அவன் இவன் முட்டாளன்னு பேசாதீங்க. இதே ரசிகர்கள் உங்களை கேவலமாக பேசுறது எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன்னா மக்கள் உங்கள் மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க. நீங்களே சொல்கிறீங்க எனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டெலாம் அடித்தாங்க. தேவையா இதெல்லாம்? எல்லாருமே என்ன மாதிரி டீசெண்டாக பேச மாட்டாங்க. ஏன்னா எப்படி ரியாக்ட் ஆவான்னு தெரியாது. நம்ம ஒரு பப்ளிக் மீடியாவில் பேசுகிறோம் போது எவ்வளோ சென்ஸோடு பேசணுன்றது தெரியாது உங்களுக்கு? அவ்வளோ கேவலமாக அவன் இவன் அவனுங்க முட்டாளுங்க, அடி முட்டாளுங்க, இந்த வார்த்தைகள் எனக்கு இன்னுமே எரியுது அதை கேட்கும்போது. உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? தப்பு சார். அஜித் சார் மேலே எந்த தவறும் கிடையாது. அவர் வழியில் தெளிவாக போயிட்டுருக்கிறார். புரியுதுங்களா? நீங்கள் வந்து ஏதோ வன்மத்தோடு பேசிகிட்டு இருக்கிறீங்க. சில வியூஸ்க்காகவும், சில சப்ஸ்கிரிப்ஷனுக்காகவும், சில லட்சங்களுக்காகவும் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இது ரொம்ப தப்பு. ஒருத்தரை இவ்வளோ கேவலமாக பேசாதீங்க. அதே மாதிரி ரசிகர்களை இவ்வளோ கேவலப்படுத்தாதீங்க. இது என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட்.